காவேரி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லார்கிட்டையுமே விசாரிச்சுமே பார்த்துட்டாங்க. சாரதா வழக்கமாக போகிற எல்லா இடத்துக்குமே போய் தேடியும் பார்த்துட்டாங்க. எங்கேயுமே சாரதா இல்லவே இல்லை. இதை பார்த்துட்டு காவேரி ரொம்பவே பதட்டத்தோடு இருக்க, அவங்களுக்கு கங்காவும் யமுனாவும் கால் பண்ணி அவங்களோட ஃபோனையுமே சாரதா எடுக்கலன்ற விஷயத்த சொல்லி, என்ன இருந்தாலும் நீ அம்மா கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. காவேரியும் நான் ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேன், ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ கங்காவும் யமுனாவும் நாங்கள் உடனடியாக அங்கே கிளம்பி வரோன்னு சொல்ல காவேரியும் அதெல்லாம் வேண்டாம், நான் எப்படியாவது அம்மாவை தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன்னு ஃபோனை வச்சுட்டு விஜய்க்கு உடனடியாக கால் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்ல, இதை கேட்டுட்டு பதறி போன விஜயும் உடனடியாக அவங்கள பார்க்கறதுக்காக அவங்களோட வீட்டுக்கே வராங்க. அவங்கள பார்த்த உடனேயே காவேரி இன்னுமே கஷ்டத்தோடு அழ ஆரம்பிக்க, விஜய் அவங்கள சமாதானப்படுத்தி சாரதா எங்கெல்லாம் போவாங்களோ அந்தந்த இடத்துக்குலாம் மறுபடியுமே போய் தேடி பார்க்கலான்னு ரோடு ரோடாக கடை கடையாக அவங்களோட ஃபோட்டோ வச்சு அவங்கள தேடி கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா இடத்துலையுமே சாரதாவை அவங்க யாருமே பார்க்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை கேட்க கேட்க காவேரிக்கும் மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால் அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ விஜய் தான் அவங்களோட கையை பிடிச்சி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் காவேரி அவங்கள தடுக்கவே இல்லை. அதுக்கு மாறா விஜய் தனக்கு உறுதியாக இருக்கிறத நினச்சிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷம்தான் பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் தன்னோட அம்மா எங்கே போயிருப்பாங்கன்ற வருத்தமும் அவங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் ரோடு ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஏதோ ஒரு கடையில் ஏதோ ஒன்று வாங்கிட்டு தன்னோட பையோட சாரதா நடு ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனேயே காவேரி வேக வேகமாக காரை நிறுத்த சொல்லிட்டு அவங்களோட அம்மாவோட முன்னாடி போய் நிற்கிறாங்க. ஆனால் சாரதாவும் அவங்க முன்னாடி இருக்கிறத கூட கண்டுக்காம அவங்கள விட்டு விலகி போகிறாங்க. இதை பார்த்துட்டு காவேரியும் மறுபடியுமே கோபத்தோட, நீ காணுன்னு உன்னை எப்படியெல்லாம் தேடிட்டு இருக்கேன், அதுவும் உன் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ என்னை கண்டுக்காமல் போய்கிட்டு இருக்கேன்னு திட்ட ஆரம்பிக்க. ஆனால் அவங்களோ, நீ ஏண்டி என்ன தேடிக்கிட்டு இருக்க, அதான் என்னை அந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டல்ல, இதுக்கு மேலே நான் ஏண்டி உன் வீட்டில் இருக்கணும், என்னை அம்மான்னு கூட இல்லைன்னு சொல்லிட்டல்ல, இதுக்கப்புறமாவும் என்னால் அங்கே இருக்க முடியாதுன்னு அவங்க உடனடியாக அங்கேருந்து விலகி போக பார்க்க. ஆனால் காவேரியும், ஐயோ அம்மா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, நான் தெரியாமல் கோபத்தில் அப்படி பேசிட்டேன், ஆனால் அதுக்காக நீ இப்படியெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போகிறதெல்லாம் ஒவ்வொருன்னு சொல்ல, அதுக்கு சாரதாவும், ஆமாண்டி என்னை அம்மான்னு கூட இல்லைன்னு சொல்லிட்டேன், நான் உன்னோட நல்லதுக்காக தாண்டி ஒவ்வொரு நிமிஷமும் உன்னோட வாழ்க்கைக்காக தாண்டி யோசிச்சு எல்லா விஷயத்தையுமே பண்ணேன், ஆனால் நீ என்னை பற்றி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம என்னை அந்த பேசிட்ட, இதுக்கப்புறமாவும் நான் ஏண்டி அந்த வீட்டில் மானங்கிட்ட போய் இருக்கணும், எனக்கு என் புருஷன் கட்டி வச்ச வீடு இருக்குது, நான் அங்கேயே போகிறேன்னு மறுபடியும் பையை தூக்கிட்டு போக காவேரி அவங்கள தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க காவேரியோட பேச்சு கேட்குற மாதிரியே தெரியல. ஒரு கட்டத்தில் விஜயும் சாரதாவை சமாதானப்படுத்த ஆரம்பிக்க சாரதா இப்போ தான் சைலண்ட் ஆகுறாங்க. இதை பார்த்துட்டு காவேரிக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. விஜயும் உடனடியாக அவங்களோட பையை வாங்கி காருக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் உள்ளே வாங்கன்னு அவங்கள கூப்பிட காவேரி அவங்கள கைப்பிடிச்சு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா சாரதாவை சோஃபாவில் உட்கார வச்சு காவேரி அவங்களுக்கு தண்ணியெல்லாம் கொடுக்க, ஆனால் சாரதாவோ அதை வாங்குற மாதிரியே தெரியல. விஜய் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக, இங்கே பாருங்கள், ஏதோ உங்கள் பொண்ணை பற்றி உங்களுக்கு தெரியாத மாதிரி இவ்வளோ கோபப்படுறீங்க, அவங்க ஏதோ கோபத்தில் பேசிட்டாங்க, என்ன இருந்தாலும் நம்ம பண்ணதோ தப்பு தானே, ஏன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு ஏற்கனவே சொன்னதுக்கப்புறமாவோ நம்ம இப்படியெல்லாம் அவங்களோட வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி பண்ணது கண்டிப்பாக தப்பு தான், இதில் அவங்கள கொத்த சொல்லி ஒன்றும் கிடையாது, என்ன கோபத்தில் அவங்க வார்த்தையை விட்டுட்டாங்க, அவ்வளோதான் அவங்க பண்ண தப்புன்னு சொல்ல, உடனே சாரதாவும், ஆமாம் அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவளே தேடிக்கிட்டோம், நான் இதுக்காக நடுவில் இருக்கணும், இங்கே பாருடி உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களே நீ கல்யாணம் பண்ணிக்கோ, என் பேச்சு நீ கேட்கணும்னு அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க கோபத்தில் கோச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இதை பார்த்துட்டு காவேரியும், அம்மா இப்போ உனக்கு என்னதாம்மா பிரச்சனை, என்ன உனக்கு பிடிச்ச மாதிரியான ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே, சரி இப்போ சொல்லு, நீ யாரை சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன், இது சத்தியம்னு சொல்கிறாங்க. சாரதாவும் இதை பார்த்துட்டு உண்மையாக தான் சொல்கிறியான்னு கேட்க விஜயும் அவளோட இந்த விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சாரதா மறுபடியுமே விஜயை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் காவேரி இதுக்கு சம்மதம் தெரிவிப்பாங்களா? அப்படி தெரிவித்தா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?